குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீட்டிலே எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி ரசகுல்லா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசகுல்லா செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் இங்கே பசும்பால் எடுத்துக்கிறேன். பசும்பாலில் ரசகுல்லா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் பசும்பால் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ பால் நல்லா காஞ்சி வரட்டும். நான் கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். பாலில் ஆடை படியக்கூடாது, அதனால் ஒரு கரண்டியை வச்சு இதே போல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 லெமனை ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இங்கே நான் லெமன் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் இல்லைனாக்கா நீங்கள் வினிகர் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. லெமனோ வினிகரோ மொத்தமாக சேர்க்காம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வருது. பால் நல்லா திரிஞ்சு நம்மளுக்கு தண்ணி தனியாக வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுட்டேன். ஃபில்டர் மேலே ஒரு மெல்லிசான துணியை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோன்றதுனால அந்த லெமன் ஸ்மெல் அந்த பன்னீரில் இருக்கும். அதனால் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக இதே போல் தண்ணியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இதை பிழிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பன்னீரில் தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் எவ்வளோ பிழிய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். இதை நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளங்கை இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம நல்லா அழுத்தி நம்ம பன்னீரை விட்டுக்கலாம். இதே போல் கையை நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பன்னீரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இதே போல் பிசைஞ்சு விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ரசகுல்லா ரொம்ப சாஃப்டாக வரும். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் இதே போல் நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நான் இங்கே தட்டில் வச்சு இதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் டேபிள் மேலே கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கையை வச்சு அழுத்தி தேய்ச்சி இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சின்ன சின்னதாக தான் உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போட்டு வேக வைக்கும்போது அது பெரிய உருண்டையாக மாறிடும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி இதை ஒரு நல்ல துணியை போட்டு மூடி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த 250 கிராம் சர்க்கரைக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே போல் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அதனால ஒரு கரண்டியை வச்சு நம்ம சர்க்கரையை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ சர்க்கரை தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோன்றதுனால ஒன்றோடு ஒன்று இந்த பால்ஸ் ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருந்து இது நல்லா வெந்து வரும். அதனால தான் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை ஒரு மூடியை போட்டு கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு நம்ம போட்ட பால்ஸ், சின்ன சின்னதாக போட்ட பால்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய ரசகுல்லா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இப்போ இதை நான் இது ஒரு பிளேட்க்கு நான் மாற்றிக்கிறேன். நம்ம ரசகுல்லா எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.